டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அஷ்டம சனியாக இருக்காரு. அஷ்டம சனியாக இருக்கிறவர் வக்ரம் பெறுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்ல அமைப்பு தாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று 10, 2, 5 இந்த இடங்களை பார்க்குறாரு. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரக அமைப்பு. இந்த 4.5 மாத காலங்களில் இப்படி தான் இருக்க போகிறாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் 7 மற்றும் 8க்குரியவர்னு சொன்னேங்க. அப்போ 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி, குறிப்பாக 8ஆம் அதிபதி வக்ரமாகிறது ரொம்பவே நல்லதுங்க. என்ன பண்ணுவாருன்னா 8ஆம் இடத்துலேருந்து கொடுத்தக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா விலக போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திடீர் பணம் வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்க பணம் வருங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் கான்ட்ராக்ட் எடுத்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரலைங்க. கவர்மெண்ட்டில் நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன், கவர்மெண்ட்லேருந்து இன்னும் பில் நிறைய பெண்டிங் இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு அந்த பணம் சேருங்க. பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றம் வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அரசியல்லையே இருக்கவங்களாகட்டும் சரிங்க, அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கவங்களாகட்டும் நேர்மையான முறையில் இந்த 4.5 மாத காலம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள தவறாக சித்தரித்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவு இந்த 4.5 மாத காலம் உங்களோட நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு வேலை கிடைக்குங்க. ஆனால் அந்த வேலை கிடைச்சோன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த புதுசாக வேலை கிடச்சிருக்கு, இந்த வேலையை நம்ம கற்றுக்க முடியுமா, நம்ம இதை தெரியலையே, இதை நம்ம அவங்கக்கிட்ட தெரியலைன்னு சொல்லி கேட்டோன்னா சூப்பரியர் இது கூட தெரியலையா அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் கவலையே படாதீங்க. யாருமே கற்றுக்கிட்டு பறக்கலைங்க. பறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அதனால் கூச்சமே படாமல் தெரியாத விஷயத்த தெரியலன்னு கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட வேலையை தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டென்ஷனை மட்டும் தவிர்த்துக்கோங்க புதிதாக வேலைக்கு போகிறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் கொஞ்சம் இந்த சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி வக்ரமாகிறது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கணவன் மனைவி போகாமல் எதாக இருந்தாலும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏற்கனவே கேஸ் நடந்துட்டுருக்குங்க, பணம் சம்மந்தமாக, பொருளாதாரம் சம்மந்தமாக நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோங்க, அது எங்களுக்கு இப்போ சாதகமாக முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு அது இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்களாகவே
வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கே சொம்பு விளக்குன்னு போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையை நீங்களாக விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடாதுங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை, சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன். 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு ஒரு வேலையில் நீங்கள் வந்து மாதம் வந்து 1,00,000 ஒரு லட்சம் 50,000 80,000 1,00,000 இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா யாராவது புதிதாக அறிமுகமாகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பிஸ்னஸ், சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க, இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்சமாக சம்பாதிக்கலாம், கோடியாக சம்பாதிக்கலாம், உங்களோட திறமைக்கே ஏற்ற பிஸ்னஸுங்க இது, இங்கே வந்துட்டிங்கன்னா போதுங்க, நம்ம அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலான்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசையை காட்டுவாங்கங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எந்த மாதிரிலாம் போகும்னு யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் தொழில் சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஃபோனில் பேசுகிறதாகட்டும் வந்து கொஞ்சம் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா உங்களை தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டி விடுறதுக்கான நேரமாக வந்து இந்த சனியோட வக்ரம் காலம் இருக்குங்க. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருங்க. அதனால் கடகராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் பயப்பட தேவையில்லைங்க. குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி குற்றங்களை நீக்கும் தன்மை கொண்டது. அதனால் சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனாலும் என்ன பண்ணுங்க, நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சால் அதை முன்னேற்பாடை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? பிரச்சனையை இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசித்து இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் பணவரவு குறிக்கக்கூடிய இடம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இந்த சமயம் உங்களோட பேச்சுக்கள் அமைதியாக இருக்கணுங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. ஏன்னா 7 அப்படின்னா வாழ்க்கை துணை. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அதாவது என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்னா, அவங்க வீட்டுக்காரரை அதாவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ பார்க்காத வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள், உங்களுக்கு அந்த டென்ஷன் தான் பெரிய டென்ஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து அனுசரித்து டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட செஞ்சுட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யுங்க. உங்களோட குடும்ப பிரச்சனையை போய் 3வது நபர்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் இந்த 4 மாத காலம் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த 4 மாத காலம் விட்டு கொடுத்து போனீங்க, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை, அதை மட்டும் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அது குறிப்பாக நார்மலாக கடகராசிக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 4 மாத காலம் மனசில் தெளிவாக இந்த பாயிண்ட்டை இறக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. அதிகப்படியாக வட்டிக்கு வாங்கிடவும் வேண்டாம், அதிகமாக கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பர்ஸு உங்களோட ஜுவல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாமல் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம். அப்போ உங்கள் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அவங்களோட படிப்பு சம்மந்தமாக எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் இந்த சமயங்களில் திட்டம் போடுறது நல்லதுங்க. எதுவும் அவசரப்பட்டு இந்த சமயத்தில் முடிவு எடுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லது தருங்க.
திதி கொடுக்காமல் விட்டவங்க இந்த 4.5 மாதத்துல காலத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை வரும், ஆடி அமாவாசை, மிக முக்கியமான 2 அமாவாசைகள் வருதுங்க. முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் திதியே கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, நீங்கள் இந்த சனி வக்ரம் பெற காலங்களில் திதி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்மையை கொடுக்கும். முன்னோர்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அதனால் இந்த அமாவாசைகளில் திதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யுங்க. அதுவும் குறிப்பாக ஸ்பெகுலேஷன் துறையில் இருக்கிறவங்களும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பணத்தை பெரிய அளவில் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் மயங்கிடக்கூடாதுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம், இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகாத பிஸ்னஸில் ஈடுபட யாராவது சொன்னாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களோட கணவரை பற்றி தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு தடவைக்கு நம்ம இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு அலசி ஆராய்ச்சி கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம்னு பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை சூப்பராக மாற்றிக்கிறோம். அந்த 4.5 மாத காலம் நாங்கள் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா, உக்கிரமாக இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. பக்கத்தில் உக்கிர காளியம்மன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. குறிப்பாக திங்கள் கிழமைகளில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்கள் இந்த வக்ர சனி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக பாருங்கள், உங்களுக்கு கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டால் பெருசாக நல்லது செய்ய மாட்டாருங்க. அவர் பெருசாக யோகர் அப்படின்றது சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்போ ஆல்ரெடி பாருங்கள் 8ல் சனி, உங்களுக்கு அஷ்டமத்து சனி, ஆல்ரெடி அஷ்டமத்து சனினால் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. குரு ஃபேவராக தான் இருக்கார், 11வது பாவத்தில் இருக்கார். ராகு கேது ஃபேவராக இருக்காங்க, 3, 9 இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஜென்ரலாக பாருங்கள், அஷ்டமத்து சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன கெடுபடன்களை கொடுப்பாரோ அதை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவார். சனி பார்த்திங்கன்னா பொதுவாகவே மந்தர், அவர் நிதானமாக தான் செயல்படுவார். ஆனால் இந்த அஷ்டம காலகட்டத்தில் பயங்கர ஸ்பீடாக செயல்படுவார். நிறைய துன்பங்களையும் இடையூறுகளையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த வேலை சும்மா நடந்து போனால் கூட தடுக்கி நடந்து போகும், அந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ரன்சஸை கொடுப்பாரு. நிறைய பேரை பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துவார், அவமானப்படுத்துவார், நிறைய கஷ்டத்தை கொடுப்பார், பல பேரை நடுத்தருவில் நிற்க வைப்பார். இப்படி எல்லாம் அஷ்டமத்து சனியை பற்றி சொல்கிறது உண்டு தாங்க, இல்லைன்னு நானும் சொல்லலை. அது எல்லாமே ஓரளவுக்கு உண்மை தான். ஓகேங்களா? இப்போ என்னங்க எடுக்கும்போதே இவ்வளோலாம் பயமுறுத்திங்களே, கொஞ்சம் நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலனை கொடுப்பாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்தில் இருக்க சனி ஆக்டிவாக இருக்கும்போது தான் இவ்வளோத்தையும் செய்வார். அஷ்டமத்தில் இருக்க சனி வக்ரமாகிறார். வக்ரமாகிறதுனால என்ன ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அத்தனையும் செய்ய மாட்டார். அஷ்டமத்து சனியிலையும் ஏறக்குறைய 4.5 மாத காலகட்டம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அப்பாடா நம்மளுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கதாங்க செய்யும். ஓகேங்களா? இவரோட பார்வை பாருங்கள் 2ஆம் பாவத்தில் விழுது. 2ஆம் பாவம் என்ன பாவம் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம்.
அப்போ குடும்ப ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, குடும்பத்தில் வெறும் பிரச்சனை தாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் வெறும் காம்ப்ளிகேஷன் தான், நிம்மதியே இல்லாமல் இருக்குங்க. எதுக்கு வாழறோன்ற மாதிரி இருக்குங்க. நாங்கள் நரகத்தை பார்த்துட்டு இருக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு. ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது, அதாவது ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4.5 மாதம் அப்பாடா நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த 4.5 மாத காலகட்டத்தில் பாருங்கள், குடும்பத்தில் மட்டும் நிம்மதி இருக்கிறது இல்லைங்க. நீங்கள் ஒர்க் ஸ்பாட் ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு, வம்பு வலிய வந்துச்சு. நீங்கள் நல்லபடியாக சிரித்து பேசினா கூட அவங்க கோவமாக உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரியான காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு சொல்லலாங்க. பணம் 5 ரூபா சம்பாதிக்கும் போது 50 ரூபா செலவாகுது, மீதி 45 ரூபா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறது, குடும்ப செலவை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, எங்கே கடை வாங்குறது, எங்கே வட்டிக்கு வாங்குறது, இப்படி நிறைய உங்களுக்குள்ள போராட்டம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வருது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி என்ன பேசினாலும் தப்பாக போயிட்டு இருந்துச்சு, என்ன பேசினாலும் தப்பாக போயிட்டு இருந்தது மாறி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேங்க கேட்டுக்கலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்கள் வாக்குக்கு ஒரு பலிதம் அப்படின்றது வரும், உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை பதிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்குது, முடக்கம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லைங்களா. நம்ம பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருந்தார் அப்படி இருந்தால் நம்ம 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நம்ம 100 ரூபாய் சம்பாதிப்போம். ஓகேங்களா. பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், அதாவது 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இன்ஃபேக்ட் ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில், நம்ம 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கூட சம்பாதிப்போம். ஒரு சிலர் பாருங்கள் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 2 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் வக்ரகதிக்கு போகிறதுனால நீங்கள் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 30 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 4.5 மாதத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, ஒரு இனிமையான, ஒரு விசேஷமான, ஒரு நிம்மதியான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இவர் அஷ்டமத்தில் இருக்கவர் வக்ரம் அடைகிறாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக இந்த ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கெட்டவன் அஷ்டமத்தில் இருக்கான் சனி பகவான், அவன் கெட்டு போகிறான். அதனால் உங்களுக்கு நல்ல ராஜயோகம், எல்லாத்துலேயும் யோகம் அப்படின்றது கிடைக்குங்க. இப்போ இந்த 4.5 மாத காலகட்டம் நீங்கள் கடகராசி, கடக லக்னம் நண்பர்கள், நான் வீசா அப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க, கிடைக்கல. இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள், கிடச்சிடும். ஃபாரினுக்கு போகலான்னு பிளான் இருக்கேன், இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள், போயிடுவீங்க. புதிய தொழில் தொடங்கலான்னு பிளான் இருக்கேன், இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தொழில்ன்றது தொடங்கிடலாம். அது அப்படியே நம்ம இந்த 4.5 மாதத்தில் நம்ம ஓரளவுக்கு கொண்டும் போயிடலாம். ஓகேங்களா. ஸோ எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் ஆகிடும். நம்மளை சுற்றி ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் எல்லாமே நிலச்சி நிற்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படின்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராகு கேது ஃபேவராக இருக்காங்க. இந்த 4.5 மாதத்தினோட கோள்களோட பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்கள் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி யாரை பார்த்து பிரச்சனைகளை முடிக்கலாம் அப்படின்றது முயற்சி பண்ணி செய்யுங்க. நேரமும் காலமும் ஃபேவராக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்கள் சைடு காற்று பலமாக அடிக்குது, பலமாக அடிக்கிற காற்றை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வக்ர காலம், பொற்காலம், கடகராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்து போது நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா. அதாவது உங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக பண்ணும், நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை பண்ணலாம். ஓகேங்களா. இதெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பொதுவாகவே சனி பகவான் வக்ரகதியில் சூப்பராகவே உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறாரு, சூப்பராகவே வரப்போகிறாரு அப்படின்னாலும் சில வித பரிகாரங்கள் நாங்கள் கொடுக்கதாங்க செய்வோம். அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொழில் ரீதியாக மேன்மை எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முருகப்பெருமானோட வழிபாடு. சனி பகவானை சனிக்கிழமையானா
பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. சனி பகவானுக்கு ஒரு எள்ளு வந்து கருப்பு துணியில் மூட்டை கட்டிப்பாங்க பார்த்தீங்களா, எள்ளு வந்து ஒரு சின்ன கருப்பு துணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க, அதை மூட்டையாக முடிச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு போயிட்டு எள்ளெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமையான என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை போய் கும்பிடுங்க நீங்கள். ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா தொழில் ரீதியாக. இந்த 4.5 மாத காலகட்டத்தில் அஷ்டமத்து சனியில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஸோ இந்த அஷ்டம சனி காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலன்னா, தொழிலில் வந்து மேன்மை, தொழிலில் எந்த என்ட்ரன்ஸும் வராமல் இருக்கிறது, தொழில் ரீதியான காம்ப்ளிகேஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமான காலை பிடிக்கலாம். அது எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயிலுக்கு போங்க. ரொம்ப பெரிய புராதன கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லைங்க, பக்கத்தில் இருக்க சின்ன கோயில், சிறு கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, போகலாம். அங்கே முருகர் சன்னதிக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு முருகரை 21 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு முருகருக்கு ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி காலம் முடிகிற வரைக்கும் உங்கள் தொழிலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வேலை செய்கிற இடத்துல சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். இந்த 4.5 மாத காலகட்டம் நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரங்களில் சனிக்கிழமைகளில் உங்களோட ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்கான ஒரு பிள்ளையார் சுழியை நீங்கள் போட்டுக்கலாம், சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி, ராசி லக்னம் அதுக்கு என்னென்ன மாதிரி பலன், வக்ர பலன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒன்று பாருங்கள், சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விதி கிரகம். விதி கிரகம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஓஹோன்னு இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னாலும் அது காரணம் சனியாக தான் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் சனியை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவரோட விதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அவர் வந்து 12 போகிறாரு 8 போகிறாரு அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவர் பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட, கேதுவோட, செவ்வாயோடலாம் கன்ஜங்ஷன் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபரோட பார்வையே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் குருவோட பார்வையே இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகக்காரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வசதியான வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியாக தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் யாருக்கு சூப்பராக 99% பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடக்கணும், அட்லீஸ்ட் சனி புத்தியாவது இருக்கணும். இல்லை சனி தசை இல்லை, சனி புத்தி இல்லை அப்படின்னா சனி வந்து கேந்திரத்துலையாவது இருக்கணும். அதாவது 1, 4, 7, 10 அந்த கேந்திரத்துக்கு அவர் பாபராக போகணும். பாபராக போகும்போது பார்த்திங்களான்னா நல்ல நற்பலன்களை கொடுத்துருவார். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஜாதகம் இது எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா 15 to 20% தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சனி வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படின்றதுனால 50 to 20% உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒரு மீதி கிரகம்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேவராக கூட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இதுக்கும் மேலே இல்லைங்க, இந்த வக்ர பலன் வந்து எங்களுக்கு 100க்கு 100% முழுசும் தெரியணும், எங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். கடகராசி அன்பர்கள் பாசத்தில் சிறந்தவர்கள், நேர்மையில் சிறந்தவர்கள், படிப்பில் சிறந்தவர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா பேசுவதிலும் சிறந்தவர்கள், மிக அதிகமாக நளினமாக மற்றவர்களை கவரும் வகையில் பிறந்தவர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு உகந்த வேலை என்னன்னா மார்க்கெட்டிங் உத்தியோகம். இந்த கடகராசி நண்பர்கள் நீங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டிங் உத்தியோகம் பண்ணலையா, அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. எப்படி அந்த கடகராசி வந்து சந்திரனுக்கு அதிபதி, அந்த சந்திரன்றது அழகாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் காணாமல் போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும் நல்லா அழகாக பேசி பொருளை விற்றுருவாங்க. பொருளை விற்றதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. அதுதான் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸே. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த மாதிரியான அந்த கடகராசி அன்பர்களுக்கு
மேடம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க மேடம், ஆனால் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். டெய்லி ஆனால் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி டெய்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கேயோ ஏதோ ஒரு நரகத்தில் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடுத்து அந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு கடன் இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ முடியல, இப்படிலாம் நிறைய ஒரு துக்கங்களை நீங்கள் அனுபவித்து வந்துட்டுருக்குறீங்க. கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம்தான் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடும். ஐயோ இன்னும் 2 வருஷத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த கால கிரகங்கள் கால சக்கரங்கள் சுழல தான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரமும் சுழலிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வரும். உங்களை இன்னைக்கு யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ, ஏன்னா உங்களை பேசாதவர்கள் யாருமே கிடையாதுங்க. பெற்றெடுத்த பெற்றோர்கள்லேருந்து இப்போ நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் வரைக்கும் உங்களை பேசாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு தியாகம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை தியாகத்தை மட்டுமே செய்து வந்திருக்கின்றீங்க. அந்த தியாகத்திற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் வெகு தூரத்தில் இல்லை, ஒரு மிக அதிக ஒரு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் போராடிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு கரையை கடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். எவ்வளவோ போராட்டங்களை இயற்கை சீற்றங்களை கடந்து வந்த மாதிரி நீங்கள் கடலில் தத்தளித்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. அந்த கரை பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இந்த வக்ரநிலை அடைந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார். 16ஆம் தேதி தான் தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் இந்த சனி பகவான் கடகராசி அன்பர்களுக்கு வக்ர நிலையில் இருக்கும்போது அவருடைய 7ஆம் இடத்தையும் செயல்படுத்த போகிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி 7ஆம் இடத்துலையும் உங்களுக்கு சேர்த்து அந்த செயல்பட வைக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள் வரும். தொழிலில் நிறைய ஒரு தேக்க நிலைகள் அதிகமாக இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பீங்க. எந்த ஆர்டர்ஸும் வரல, எவ்வளவோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நீங்களும் நிறைய ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு வரவே இல்லை. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அடுத்து சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் டிச்சிலெல்லாம் வேலை செய்கிறவங்க, கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் செய்த ஒரு தொழிலுக்கோ சரி, ஒரு ஒரு வேலைக்கோ சரி சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. எவ்வளவோ கீழ்நிலைக்கு சென்று நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஆனாலும் அதற்குண்டான ஒரு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம தான் இருந்திருக்கிறீங்க. அதே சமயம் அங்கீகாரம் தான் கிடைக்கல மேடம், அட்லீஸ்ட் வருமானமாவது பார்த்தோம், அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு அதற்குண்டான வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறீங்களா அவங்களுக்குலாம் வருமானமே, அதாவது சம்பளமே கொடுக்காம இருந்திருப்பாங்க 6 மாத காலமாக. அது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனி வக்ர நிலை கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் களத்திர ஸ்தானத்திற்குரியவர், அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் களத்திர ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி. அந்த களத்திர ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு 6 மாத காலமாக குடும்பத்தில் நிறைய விரிசல்கள் வந்திருக்கும். ஏதோ ஒன்று சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தில் நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும். அப்படியே எந்த வித பிரச்சனையும் இல்லை
அப்படின்னா கூட குழந்தை பிறப்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். அது ரீதியாக நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள். இந்த பிரிவினை ரொம்ப ஒரு இதெல்லாம் கிடையாது, பெர்மனண்ட்லாம் கிடையாது, டெம்பரவரியான ஒரு பிரிவினை தான். அதனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் கடகராசி அன்பர்கள். உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது உங்களுக்கு உண்டான கணவரோ மனைவியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காத நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு இது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்காது. இன்னும் ஒரு 6 மாத கால அளவிற்கு உங்களுக்கு இந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்கள் வேலை செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் தான் முதல்ல சொல்லணும். கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது, நன்மைகள் நடக்கலான்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பதவி உயர்வு வந்தாச்சு, ப்ரமோஷன் வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நினைத்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எதுவுமே வரல. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை எப்போதுமே போட்டு கொடுக்கும் நபராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் வேலை அவருக்கு ஒரு சாதகமாக செஞ்சு கொடுத்தாலும் அதை ஒரு பாதகமாக சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த சனி வக்ர நிலை பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்கத்தில் இது வரைக்கும் வேலை செய்தவர்கள் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் தனியாரில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த தனியாரில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சிரமம் அதிகமாக இருக்கும். அங்கே இங்கேன்னு வெளியில் போக சொல்லுவாங்க, அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது நாள் வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வாங்க, அடுத்து ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வாங்க, இப்படி உங்களே அலக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக இந்த 3.5 மாதங்கள் இந்த தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எங்கெல்லாம் வெளியில் போகிறீங்க, நீங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறீங்க அப்படின்றத ஒரு பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கவனத்தோடையும் ஒரு கான்சன்ட்ரேஷனோடையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மாதம் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்குது, வருமானம் கண்டிப்பாக இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு பெரிய அளவில் ஆக்காமல், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகள் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மையை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தாமல் இந்த 3.5 மாதத்தை கழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவியில் அந்த உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இல்லை அவங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டோ இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வேலை பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால் மிக ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த 3.5 மாதம் கழித்து உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மட்டுமே. இந்த சனி வக்ரநிலை அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த குலதெய்வ வழிபாடை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பண்ணணும், மரபு மாறாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வழிபாடு மாறாமல் நீங்கள் பண்ணணும். இல்லை எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு தெய்வம் இருக்குது, அதை தான் நான் குலதெய்வமாக நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை.
உங்களுக்கு என்ன குலதெய்வமோ அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறையை பாருங்கள். இல்லை உங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா, உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்கள். உங்கள் ஜாதகப்படியே குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதற்குண்டான நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுங்க. குலதெய்வ வழிபாடு என்பது இந்த சனி வக்ர நிலையில் இருக்கும்போது மிக ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாகும். அந்த வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து அந்த இயல்பு நிலைக்கு வரும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே 100% குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த இது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி, அடுத்து நான் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன். அதாவது எனக்கு குடும்பத்திற்கு உண்டான எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லை, நான் தனிமரமாக தான் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பணம் சம்பந்தமாகவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாகவும் சரி, அடுத்து கல்வி சம்பந்தமாகவும் சரி, குடும்பம் சம்பந்தமான சரி, ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன். அதையும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.